வணக்கம். இன்றைக்கி எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி சித்திரை 1. அதுக்கான ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வடை பாயாச விருந்து தான். அதுக்கு சாம்பார், அப்புறம் பாசிப்பருப்பு பாயாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உளுந்த வடை, அப்பளம், ஒரு 3 பொரியல், பீட்ரூட்டு, கேரட்டு, கொத்தவரங்காய் பொரியல், 3 பொரியல் வச்சுருக்கோம். சாப்பாடு இன்றைக்கி கம்மியாக தான் வச்சுருக்கோம். எல்லோரும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி லீவு கிடையாது, வேலைக்கு போகிறோம். ஸோ வாங்க சாப்பிட்லாம். நமக்கு சாம்பார் எப்பவுமே நல்லா ரொம்ப பிடிக்கும். ஸோ இருந்தாலும் வேலைக்கு போகிற காரணத்தினால கொஞ்சமாக சாப்பிடுவோம். ஏன் சத்தமாக இல்லையா? சரி. இலை இங்கிட்டு எவ்வளோ இடம் இருக்குது. உன் பாஷைலாம் எனக்கு தெரியாது. பாசம் அவங்களுக்கு தமிழ் புரியும். ஸ்வீட் சாப்பாடு சொன்னல மறந்துட்டு. ஸ்வீட்டு பிடிக்கும்ப்பா. மறந்துட்டேன்ப்பா. மறந்துட்டு நான் மட்டும் கை வச்சிட்டேன் சோத்தில். கையில் எடுத்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. சூப்பராக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு அம்மா கிட்ட கொஞ்சம் கொடுத்து விடணும். இப்போ சாப்பிடுவோமா? மறந்துட்டு எப்போ பார்த்தாலும் மறந்துட்டு. போதும்ப்பா இவ்வளோ செஞ்சா. வடை பாயாசம், அப்பளம், சாம்பார், 3 பொரியல் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே என்ன வேணும்? எவ்வளோ மிளகா இருக்குது. சாமி மரம் திறந்து வச்சிருக்கீங்க சொல்லுவாங்கல்ல, இதுக்கு நாங்கள் பூஜை பண்ணதுனால திறந்து வச்சிருக்கோம். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. எல்லாமே நல்லா இருக்கா? நேற்று அந்த கமெண்ட் வந்துச்சுல்ல, அது ரெகுலராக கமெண்ட் பண்ணுற சிஸ்டர் தான். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை கொடுக்கவும், நிஜமாகவே சிஸ்டர் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன், மூக்கு வந்துச்சு. அதனால தான் நான் அது கஷ்டப்படுறாங்க சப்ஸ்கிரைபர் பார்க்குறதுக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, அதனால தான் நாங்கள் கட் பண்ணி அதில் எடிட் பண்ணி போட்டோம். அது சொன்னதுக்கப்புறம் அதை டெலிட் பண்ணிட்டாங்க கமெண்டை. இன்னைக்கு காலையில் பார்க்குறேன் கமெண்டை காணோம்.
ஆனால் என்னால் முடிஞ்ச அளவு தான் சாப்பிட்றேன். நான் கட் பண்ணி அதை எடிட் பண்ணிலாம் போடல நம்ம. வெயில் இப்பயே காட்டுன்னு காட்டுது. சித்திரை வந்து பிறந்துச்சா எனக்கு தெரியலங்க. ஏப்ரல் தான் சித்திரை இல்லை, தமிழ்ல தெரியல சொல்லுங்க. அப்புறம் இந்த எது சாப்பிட்டு ஆமால இன்னைக்குதான் சித்திரை ஒண்ணு இல்ல. தமிழ் வருஷ பிறப்பு அதுக்கு பதிலாக தான் சாப்பாடே போட்டுட்டு இருக்கா. சித்திரை எப்போ பிறக்குதுன்னு கேட்குறா. குழப்பமாயிடுச்சு. அது உகாதியே அங்கே கர்நாடகாவில் பார்த்துமா, இது வந்து இது தெரியல. இதெல்லாம் நம்ம செஞ்சதே இல்லைப்பா. ஆமாம், இப்படி கன்னடாலே அங்கே பிறந்து வந்த மாதிரி பேசுவா. தமிழ்நாட்டு காட்டினா அங்கே வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்கல்ல தமிழ். நம்ம இதுக்கு விளக்கேற்றிக்கலாம், சாமி கும்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். இந்த மாதிரிலாம் ஸ்பெஷலாலாம் செய்ய மாட்டேங்க. வடை பாயாசம் உங்கள் அம்மா செய்யாதா? எங்கள் அம்மா செய்ய மாட்டேங்க. எங்கள் அம்மா இருக்கிறது ஒரு ஆளுக்கு எதுக்கு செய்வாங்க? டாக்கிங் இருக்குது. மாமா வீட்டில் செய்வாங்களா, அங்கே வேற கூப்பிடுவாங்க. ஒரே முறைக்கா 7 அன்னைக்கு செடி காய் அத்தனை காய் கொடுத்துட்டு வரணும். நல்லா இருக்கு அந்த காய், அதுவும் மரத்து காய் தான். அந்த பாட்டிக்கு சாப்பிடணும். வேலைச்சல் இடத்துல தண்ணி மாற்றி மாற்றி குடிக்கிறதுனால மூக்கு தண்ணியாக அவ்வளோது. இங்கேயே தண்ணி மாறி மாறி போயிடுங்க, ஒரு தடவை வண்டி தண்ணி குடிக்கணும். ஓகேவா? ஓகே, எனக்கு இன்னும் சாப்பிட்ணுன்னு தோணுது சாம்பார். ஸோ இன்றைக்கி வந்து நான் லிமிட்டாக தான் சாப்பிட்டாகணும், ஏன்னா வேலைக்கு டைம் ஆகிடுச்சு, வேலைக்கு கிளம்பணும். ஸோ இன்றைக்கி வடை பாயாசம் சாப்பாடு. இன்றைக்கி வந்து சித்திரை ஒன்றும் ஸ்பெஷலாக, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.